அங்கே போயிட்டு ரூமில் போயிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ட்ரெயின் பிடிக்கிறக்காக போய்கிட்டு இருக்கோம். 5:30 ட்ரெயின் அப்படின்னு சொன்னாங்க. சரவணா ஸ்டோரா தண்டி கட்டி வச்சிருக்காங்க. யாராவது மதுரை சைடு இருந்தீங்கன்னா இந்த சரவணா ஸ்டோர்ஸை பத்தி எனக்கு கொஞ்சம் இதுல போட்டு விடுங்க பாப்போம். இறங்கி எங்கனால பார்க்க முடியல. இவங்க எழில் சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். உங்க பேர் சொல்லுங்க. வனிதா. எங்க சேனல் நேம் வந்து லட்சுமி அஃபிஷியல். ஃபாலோ பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா பண்ணுங்க. இன்னைக்கு லைவ் போட நீங்க போறீங்க. அவங்க வந்து இன்ஸ்டா நம்ம வந்து அந்த ட்ரெயினை விட்டுட்டு வேற ட்ரெயினுக்கு நம்ம வந்து இப்போ ட்ரெயினில் ஏறி எங்கே போக போகிறோம் அப்படின்னா கண்ணண்ணா வீட்டுக்கு தாங்க போக போகிறோம். எங்கள் அண்ணன் வீட்டுக்கு தான் போக போகிறோம். இதில் போகிறது கொஞ்சம் எனக்கு பயமாக இருந்துச்சு. என் மூஞ்சியை பாருங்க எப்படி வச்சுருக்கேன். உண்மையாலுமே எனக்கு பயமாக இருந்துச்சு. நான் மேக்ஸிமம் இதில் போக மாட்டேன். ஏன்னு தெரியாது, கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற பயம் எனக்கு இருக்கு. ஆனால் இவங்க 2 பேரும் சல்லுன்னு வந்துட்டாங்க. இது பேசாமல் இருந்தால் எடுத்து போட முடியும். நம்ம இப்போ எதில் போகிறோம்? எடுத்துட்டாடி பேக்கு கீழே போட்டு நீ பேசாம போற. பாப்பா ஓரத்தில் போகாத. பேக்கு கீழே போட்டு நீ பேசாம போற. அங்கே மேக்கப் ஐட்டம் மட்டும் எடுத்துட்டு வர தெரியுதுல்ல. ஒன்றுக்கு 2 பேக் தூக்கிட்டு வர தெரியுதுல்ல. அப்படியே தூக்கி டைல தூக்கி போட்டுற ரோட்டில் தூக்கி போட்டு இங்கே தூக்கி போட்டுறியா? பாப்பா ஓரமாவா. அவள் சிஸ்டர் ஒரு பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, நான் ஒரு பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ணன் பார்த்தீங்கன்னா டீ வாங்கிட்டாப்புல. டீ வந்து அப்படி ஒன்றும் நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் தலை ரொம்ப வலிக்குது அப்படிங்கிறனால டீ வந்து வாங்கிட்டோம். அக்கா ஒரு டீ, நான் ஒரு டீ. அந்த சிஸ்டர் நானும் 2 பேர் சேர்ந்து டீ வாங்கினோம். பட் இருந்தாலும் பிடிக்கலை, என்ன பண்ணுறதுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கி பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸுக்கு வந்து நம்ம கிளம்பிட்டோம். அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி வந்து நின்னோனையுமே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி நின்னோனையுமே பஸ்ஸு கிடச்சிருச்சு. அதுதான் ரொம்ப பெரிய விஷயமே. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் நிற்கலை. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போது நம்ம புளியங்குடி பஸ் வந்து ஏறணும். அதுக்காக இன்சைடு வந்து நின்றுருக்கோம். இன்னும் பஸ்ஸு வரலை, நின்றுட்டுருக்கோம். பாப்பா கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி பாப்பா உட்காந்துருக்கா. பாப்பம்மா இங்கே போயிடா பாப்பா. கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் நின்னோம். நின்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்துருச்சு. ஒரு பக்கம் தலை வலிக்குது, ஒரு பக்கம் கைகள் வலிக்குது, ஒரு பக்கம் இந்த மனுஷன் என்னை பாட்டு பாடியே கொண்டுக்கிட்டு இருந்தார். ஒரு பக்கம் நல்லா தூக்கம்தான் வந்துச்சு. உண்மையாலுமே ரொம்ப முடியலை, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வீட்டுக்கு 3 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. சத்தியமாக 3 கிலோமீட்டரில் மேலே இருந்துச்சு. அங்கேருந்து இறங்கி இன்னொரு பஸ், அந்த பஸ்ஸில் இருந்து இறங்கி இன்னொரு பஸ் ஏறி மணி எவ்வளோப்பா? 10:30 மணி 10 ஆச்சு. டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு போயிருக்காங்க. சாப்பிட்டு வந்து தான் பஸ் எடுப்பாங்க. எங்களுக்கு பசி ஆயிடுச்சு. இங்கே ஒரே ஒரு பேக்கரி மட்டும் திறந்துருந்துச்சு. அந்த பேக்கரியில் போய் ஒரு பன்னு ஒரே ஒரு அதிரசம் வாங்கி சாப்பிட்டோம். பாப்பா 2 ஜூஸ் பெரி சாப்பிட்டாங்க. முடி வருங்க எப்படி இருக்குன்னு பயந்துட போகிறாங்க எல்லாரும். இனி வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் தான் சாப்பிடணும். வந்தாச்சு. யார் கண்ணேன் கேட்டீங்களா? இவன் தான் என் அண்ணே. பார்த்தீங்களா, நான் புழு கலர் ட்ரெஸ்ஸு, எங்கள் அண்ணன் புழு கலர் சட்டை. பார்த்தேண்ணா. இது வந்து கண்ணண்ணாவோட அக்கா வீடு. பழைய காலத்து வீடு, சூப்பராக இருந்துச்சுங்க. கண்ணண்ணாவோட அக்கா வீட்டுக்கு போயிட்டு ஒரு அட்டனன்ஸ் போட்டு இப்போ கண்ணண்ணா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா மணி 11:30 ஆயிடுச்சு. இனிமேல் தான் நம்ம போய் சாப்பிட்டுட்டு தூங்கணும். எங்கள் அண்ணியை வேறு பார்த்ததே இல்லை. 8 வருஷம் ஆச்சு. எங்கள் அண்ணி எப்படி மூஞ்சியில் முழிப்பாங்களா, தண்ணி கொடுப்பாங்களான்னு தெரியல.
முதல்ல போய் பார்ப்போம். மேலே போகணுமா? ஜாமெண்ட்ல எப்படி எடுத்துட்டு நான் வந்தேன்? நீங்கள் ஹாய் சொல்லுங்க. இதான் எங்கள் அண்ணனோட வாரிசு, சின்ன வாரிசு. பெரிய வாரிசு தூங்கிட்டு இருக்கு. 8 வருஷமா எங்கள் அண்ணியை முதல் தடவை பார்த்தாச்சு. இவங்க வந்து கீழே வந்து குடியிருந்தாங்க. அந்த வீடு விட்டுட்டு இந்த வீடு வந்து நம்ம மாற்றிருக்காங்க இப்போ தான். சாய் தூங்கிட்டானா? எப்போ தூங்குனா? ஆ, எப்போ தூங்குனா? நிஜமாக சொல்கிறேன், இட்லியை பார்த்தோன்னே முதல் தடவை எனக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு, ஐயோ பசிக்குது சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுது. எங்கள் அண்ணி செஞ்ச இட்லியாக தான் இருக்கும். எங்கள் அண்ணன் டெய்லியும் ஜாலியாக இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏன்னா சி ஏ அண்ணா திருப்பி சொல்லுண்ணா நீ சொன்னதை. பீட்ரூட் சட்னி தங்கச்சி பீட்ரூட் சட்னி வச்சா யாரும் கொடுக்க மாட்டேன். தண்ணியாக இவன் நான் அவங்க வீட்டுக்காரங்க கொடுக்க மாட்டேன்னு மச்சானுக்கு கொடுக்க மாட்டேன். நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். சி மூஞ்சி பேரு எறும்பா உன் புள்ள மண்டை பேரு. அது கூட்டுறீங்களா? தோசை ஒரு தோசை ஊத்தட்டுவேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் மாமா அண்ணா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றோம். வாங்க சாப்பிடலாம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 ஆச்சு. இப்போ தான் இருந்துச்சு. மூஞ்சி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இன்றைக்கி தான் ரொம்ப நேரமாக நல்லா தூங்கியிருக்கேன். 12 மணிக்கு தூங்கினாலும் இடையில எப்பயுமே எந்திரிப்பேன். இன்றைக்கி என்ன எந்திரிக்கவே இல்லை. உண்மையாலுமே நைட்டு நல்லா சாப்பிட்டு சத்தியமாக நல்லா தூங்கினேன். கண்கட்டி சரியாயிடுச்சா பிரியா அக்கா அப்படின்னு கேட்டேன். இங்கேருந்து இந்த கண்ணுக்கு வந்துருச்சு. இந்த கண்ணு ரொம்ப வலிக்குது. சரி வாங்க, என் கண்ணி எனக்காக என்ன கொண்டு வந்தாங்க தெரியுமா? இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டாங்க. பாப்பா பாருங்க எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு கொஞ்சம் தலை வந்து சரியில்லை பாப்பம்மாவுக்கு. பார்க்கணும், பாப்பாவை போய் செக் பண்ணி பார்க்கணும். இந்த குட்டிமா காலையில் நேரமாகவே எந்திரிச்சிட்டாங்க. எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. நான் தான் ரொம்ப லேட்டாக எந்திரிச்சேன். நல்லா தூங்கிட்டேன் உண்மையாலுமே. 2 வடை. ஐயோ, இப்படி யாராவதுக்கு கொடுத்துருக்காங்களான்னு சொல்லுங்கள். எந்த அண்ணியாவது இப்படி எந்திரிச்சோடனே கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணன் வந்து வேலைக்கு கிளம்பிட்டான். மல்லிகை கடை வச்சுருக்கா இல்லையா, அண்ணன் வேலைக்கு கிளம்பிட்டான். வேலைக்குள்ள போயிட்டு சாப்பாடுன்னு பார்த்துட்டு அரிசி எடுத்துக்கிட்டேன் 3 இதில் ஒன்றுல அது வந்து கலந்து போட்டார். ஒரு ஃபங்க்ஷன் போட்டு அண்ணா ஒரு ஹாய் சொல்லுண்ணா. வை அன்னைக்கு கிளம்பிட்டேன். எவ்வளோ வேகமாக ஓடுறான் பாருங்க. டைம் ஆயிடுச்சு. எப்பவுமே 7 மணிக்கெல்லாம் போயிடுவாங்களாம்மா. இன்னைக்கு நம்ம இருந்தனால டைம் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்க? பொங்கல். உளுந்த வடை, பொங்கல், சாம்பார், சட்னி. சாப்பிட்றோம். அண்ணன் வந்து கடையில் நாங்கள் எந்திரிக்கிறதுக்குள்ள கடையில் வாங்கிட்டோம். தோசை மாவு இருந்துச்சு. நீ திரியிற இதை கிடைச்ச சாக்கு நல்ல சோறு சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சிருப்பேன் நீயே. வாங்க சாப்பிடுவோம். எங்க அண்ணன் வீட்டில் வந்து ரொம்ப சின்ன டம்ளராக தான் இருக்குது. இதை விட சின்ன டம்ளர் கிடைக்கல போல. சாய் ஹாய் சொல்லு. வாங்க சாப்பிடுவோம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாலோவர்ஸ் தான். நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அண்ணா வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. நம்ம இங்கே வரோம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதனால வந்திருக்காங்க.
வாங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க அண்ணா. 5 ஸ்டார் அண்ணா. உங்கள் பேர் என்னண்ணா? ஜோஸா? ஜோசப். எங்கே போகிற? எங்கே போகிறோம்? நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு கால் பண்ணுங்க, நான் கூப்பிட்றேன் சீரியஸாக தான் சொல்கிறேன். நான் பெட்டில் சேரல? பெட்டில் சேர்க்குறேன். சீரியஸாக இருக்கு நீங்கள்? இல்லை, அருவியில் குளிச்சா நல்லது. அருவியில் குளிச்சா சரி. எங்கள் அண்ணன் வரட்டும். எங்கள் அண்ணன் வரட்டும் போவோம். உண்மையை தான் சொல்கிறேன் நான். போயிட்டு வந்துடலாம். சரிங்களா? நீங்க வேற ஞாபகப்படுத்தாதீங்களே, ஒவ்வொரு டேவும் ஒண்ணுமே வாங்கி கொடுக்கல. இன்னைக்கு என்ன டே? அவருக்கு புரியாது. நேத்து என்ன? நேத்து சண்டே, இன்னைக்கு மண்டே. இல்ல இல்ல, என் வாழ்க்கை மக்களே, என் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி தானே தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட். வாழ்க்கை தடம் பிறந்துருச்சு. சி, இது அதுக்கு மேலே இருக்கும். என்ன பிரியா, என்ன பெரிய டவரா வச்சு சமைச்சிட்டு இருக்கிற? பிரியாணி. பிரியா பிரியாணி சமைக்கிறியா? பிரியா பிரியாணி சென்டரா? ஆமாம், ஓப்பன் பண்ணிடலாம். இல்லையா? சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட்றக்கு உட்காந்தாச்சு. மணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, மணி எவ்வளோங்க நீ? 3:30 4 ஆக போகுது. இப்போ தான் சாப்பிட போகிறோம். அண்ணன் வேறு கடைக்கு வியாபாரத்துக்கு போயிட்டாரு. நம்ம மட்டும்தான் சாப்பிட்றோம். சாப்பிட்டு குளிக்கணும். குளிச்சுட்டு தூங்கிட வேண்டும். வாங்க சாப்பிடுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவி, முட்டை, பிரியாணி. இருங்க தட்டில் போட்டு காமிக்கிறேன். வாங்க சாப்பிடுவோம். இப்போ வரமாட்டேன், வரேன்னு சொல்கிறேன். இல்லை அப்புறம் எதுக்கு காலையில் வரப்போ ரிட்டர்ன் அதுக்கு ஆட்டோ சொல்லிட்டு இருக்கிறேன். எப்போ இப்போ கேட்டேன். சரி, நான் இப்போ என்ன செய்யணும் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, சும்மா வெளியே வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கயேஷ் அண்ணன் வந்துட்டாப்புல. சரி சாயி உட்காரணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை கோயில் இருக்குது. அங்கே வந்து வீடியோ எடுக்கிறக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணனும் அண்ணியும் சொன்னாங்க. ப்ளேஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் கிளம்புனோம். 5 ஸ்டார் அண்ணாவும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அண்ணா வந்திருந்தாங்க. அவரும் வந்து பார்த்திங்கன்னா, சரி வாங்க நீங்கள் ஆட்டோவில் வந்துடுங்க, நாங்கள் வண்டியில் வந்துடுறோம். மாமாவும் அந்த அண்ணாவும் வண்டியில் வந்துட்டாங்க. நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோவில் வந்துட்டோம். அண்ணாவுக்கு வந்து கடையில் ஒர்க்கிறதுனால அண்ணா வந்து லீவே போட முடியாது. அதனால் அண்ணன் வரல. நாங்கள் வந்துட்டோம். கோயிலுக்கு வந்து நின்றுட்டுருந்தோம். இந்த கோயிலுக்கு பக்கத்தாடி அந்த சைடு தான் போகணும். கடைசியில் இவங்க 2 பேரும் பூ வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மாமா போயிட்டு வரேன் அப்படின்னு போனாங்க. கடைசியில் பூ வாங்கிட்டு வரலை. என்னது அதிசயமாக பார்க்குற மாதிரி இருக்குது. நாங்கள் அங்கே போய் எடுத்தது
படிக்கட கீழே இறங்கக்கூடாது. ஒரு வழியாக வீடியோ ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ வர சொல்லி அண்ணனே ஆட்டோ அனுப்பி விட்டார். ஆட்டோ வந்தோடனே நம்ம கிளம்பிட்டோம். அப்புறம் மாமாவும் அண்ணாவும் வந்து பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தூரம் வந்துட்டு இருந்தாங்க. வர வரவே நாங்கள் போயிட்டு வரோம் வெளியே, நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு தாட்டி விட்டாங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து எங்கள் கோயிலுக்கு போயிட்டு கண்ணண்ணா வீட்டுக்கு வந்தோம். கண்ணண்ணா அக்கா வந்து பார்த்திங்கன்னா என்னமோ இலை வெட்டிகிட்டு இருந்தாங்க. இது என்ன இலைங்கக்கா? பீடி இலைங்களா? இதுதான் பீடி இலையம்மா. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இருங்க மோந்து பார்ப்போம். வாசடிக்கல, வாசமே அடிக்கலையே. ம், இது சைஸுங்களா? சைஸாக வெட்டி போட்டது. அப்போ உள்ளே போடுறதெல்லாம் சுத்தணும். இன்னும் தூள் வச்சு சுத்தணும் பிரியாணோ. தூள் வச்சு சுற்றி 25 பீடி கெட்டணும். கட்டினா கெட்டி கொண்டு போட்டால் நமக்கு துட்டு கொடுப்பாங்க. எவ்வளோங்க? 22 கட்டு போட்டால் 125 ரூபா கொடுப்பாங்க. 22 கட்டு போட்டால் 125 ரூபா. கட்டுக்கு எவ்வளோ? அப்போ கட்டுக்கு எவ்வளோ வரும்? அப்போ எவ்வளோ வரும்? நான் கணக்கில் வைக்க தயவுசெய்து நீங்களே சொல்லிடுங்களேன். ஐயோ அது எவ்வளோ தெரியலையே. தெரியல, டக்குன்னு கேட்டீங்க திடீர்னு. எப்படி? 10 கட்டுக்கு 60 ரூபா. ம், 10 கட்டுக்கு சரி தெரியலைங்க எவ்வளோன்னு எம்பிட்டோ வரும். அது 2 கட்டுக்கு தங்கம் படித்தேன். படி நல்லா. மாரியம்ம பாட்டு படி. படி வேற பாட்டு படி. மாரியம்ம பாட்டு. இந்த அக்கா தங்கச்சி 7 வர்றது என்னன்னு அவன் படிப்பா. எனக்கு தெரியும். அலைக்கட்டுமா படி. தாய் அலைக்கட்டுமா. அலைமா 7 தங்கச்சி அலை. சொல்லி முடிச்சிருவா. வேற கிளம்பிட்டலாம். ஒரே அக்கா தங்கச்சி 7 வருஷம் படிப்பா. வேற என்ன? நமசிவாய என்ன பாட்டு? சிவாய. ஐயோ வேற மாதிரி படிக்காத. குட்டிமாவோட பாட்டை கேட்டுட்டு போதுந்தங்க பாடினது வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லி கண்ணண்ணா வீட்டுக்கு கிளம்பிட்டு பாப்பா ஸ்வீட்டாக பாடிந்தா எப்படி பாடிந்தான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு தைப்பூசம் இல்லைங்களா? தைப்பூசம் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் போடுறேன். பாய்.